வணக்கம். இன்னைக்கு உணவே மருந்து. அதில் உள்ள சத்துப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம உண்ற உணவுகளில் பழ வகையை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம வேக வச்சோ எண்ணெயில் பொரிச்சோ தான் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். சமைச்ச உணவுகளையும் சமைக்காத உணவையும் தனித்தனியாக மேலை நாட்டினர் ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க. 2 உணவு வகைகளையும் நோய்க்கிருமிகளை ஊசிகள் மூலம் செலுத்தி பார்த்ததுல இயற்கை உணவு வகைகளில் செலுத்தப்பட்ட கிருமிகள் இறந்திருந்தது. மற்றொன்றில் செலுத்தப்பட்ட கிருமிகள் ஆயிரக்கணக்கில் பெருகிக்கிட்டே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. வேக வச்ச உணவுகளை விட இயற்கை உணவுகள் உடலுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இயற்கை உணவுகளுக்கும் வேக வைக்கப்பட்ட உணவுகளுக்கும் உண்ணும் போது என்னென்ன மாற்றம் ஏற்படுது தெரியுமா? வாயில உணவை போட்டு நம்ம மெல்லும் போது சின்னஞ்சிறு துகள்களா அது நொறுங்குது. வாயில சுரக்கிற உமிழ்நீரோட நன்கு கலக்குது. உமிழ்நீர் சாதாரண நீர் இல்லைங்க. அதுல இருக்கிற நுட்பமான என்சைம் உணவை நன்கு செரிக்க உதவுது. அந்த என்சைம் எளிதில் கரையாத மாவுச்சத்து உணவை நீர்ல கரையிற பொருளா மாத்துது. ஜீரணம் அப்படிங்கிறதே இந்த இயக்கமும் மாற்றமும் தான். உண்ணும் வகை வகையான உணவை உடல் ஈர்த்து கொள்ளும் வண்ணம் பலவிதமான என்சைம்கள் மாற்றுவதும் அந்த சத்தை உடலோட தேவைக்கு பயன்படுத்துவதும் ஜீரணம் அப்படிங்கிற இந்த இயக்கம்தான். என்சைம்களை உடலின் உறுப்புகளே தயாரிக்குது. உணவை ஜீரணிக்க ஏற்ற இடங்கள்ல இந்த சாரை செலுத்துது. உமிழ்நீர் 3 ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகளிலிருந்து சுரக்குது. இந்த உமிழ்நீர் என்சைம் கலந்திருக்குது. அதனால உணவு நன்கு மென்றால்தான் உமிழ்நீர் தன் வேலையை நன்கு செய்ய உதவியா இருக்கும். ஒவ்வொரு உணவு கவலத்தையும் நன்கு மென்று சாப்பிட வேணும். அதனால தான் அந்த காலத்துல நல்லா மென்னு சாப்பிடு அப்படின்னு பாட்டிமார்கள்லாம் நம்மளை சொல்லியிருக்காங்க. வாயில மென்ற உணவு அடுத்தபடியா தொண்டை வழியா உள்ள இறங்குது. அப்படி விழுங்கப்பட்ட உணவு உணவு குழாய் வழியா இறங்கி இரைப்பை அப்படிங்கிற முக்கிய உறுப்புக்கு வந்து சேருது. இங்கு மென்ற உணர்வு நன்றாக குழப்பப்பட்டு இரைப்பையோட உட்சுவரில் உள்ள சுரப்பிகளில் சுரக்கும் என்சைமையும் அது சேர்க்குது. நன்றா சாப்பிட்ட சுமார் 2 மணி நேரம் வரைக்கும் ரென்னின், பெப்சின், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இந்த மூன்றும் இரைப்பையில அதிகம் சுரக்குது. அதனால ஜீரணப்பணி வெகு தீவிரமா நடைபெறும். அப்ப இரைப்பையில் அடிவாய் சற்று திறந்து கொள்ளும். அதன் வழியா பசை போன்ற உணவு சிறிது செல்லும். உடனே வாய் மூடிக்கும். உடலுக்குள்ள நடக்கிற இந்த அற்புத இயக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி சிறிது சிறிதா இரைப்பையிலிருந்து வெளியேறுவதால தான் தினம் நம்ம 3 அல்லது 4 முறை உணவு உண்டாலே போதும். கூழா வெளியேறும் உணவு சிறிது நேரத்துல சிறுகுடலுக்கு செல்லுது. அப்போது விதானத்திலிருந்து வரும் சாரும் கணையம் கல்லீரலிருந்து வரும் சாரும் அந்த உணவு கூழுல கலக்குது. இதனால உண்ட உணவெல்லாம் நீரில கரையும் பல வகை துகள்களா தகர்க்கப்பட்டு பல பொருட்களா மாறுது. சிறுகுடலோட உட்சுவரில் உள்ள முளைகள் உணவு குழலில் உள்ள சத்துக்களை எடுத்து உடலெங்கும் பரப்புது. சீரணமான கொழுப்புச்சத்து தனி பாதை வழியா தனியே எடுத்து செல்லப்படும். கழுத்தில் அருகே ரத்தத்துல இது கரைய செய்கிறது. ரத்தத்தின் மூலம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்லுது. இதுதான் உடலுக்கு சக்தி தரவும் உடலை வளர்க்கவும் உடலோட இயக்கங்களை நிறைவேற்றவும் உதவுது. சீரணமான உணவு பிறகு பெருங்குடல் வழியா செல்ல செல்ல அதன் உச்சுவர் வழியா அதில் உள்ள நீரெல்லாம் ரத்தத்துல உறிஞ்சப்படுது. இதனால மிகுதி உள்ளவை தேவையற்றதா மாறுது. இதுவே மலமா வெளியேறுது. உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் சிறுகுடல்ல சர்க்கரையாக குளுக்கோஸாக மாறி ரத்தத்துல கலந்து உடலெங்கும் பயணமாகுது. இதில் பெரும் பகுதியை தசைகள் தமது இயக்கத்துக்கு ஒரு எரிபொருளா பயன்படுத்தியது. குளுக்கோஸோட ஒரு பகுதி கிளைக்கோஜனா மாற்றப்படுது. இந்த முறையில தான் தசைகளிலும் கல்லீரலிலும் குளுக்கோஸ் சேமிக்கப்படுது. ரத்தத்துல எப்போதுமே சிறிது குளுக்கோஸ் இருந்தபடியே தாங்க இருக்கும். உணவுல உள்ள கொழுப்பு பொருட்கள் உடலில் பல்வேறு திசுக்கள்ல உள்ள ஒரு என்சைமினால் கொழுப்பு அமிலமா தயாரிக்கப்படுது. தேவைக்கு மேல அதிகமா உண்பதெல்லாம் பெரும்பாலும் உடலில் கொழுப்பா மாற்றப்பட்டு சேகரிக்கப்படுது. போதுமான உணவு உண்பதற்கு கிடைக்காத போதும் பட்டினி கிடக்கும் போதும் இந்த கொழுப்பு சேமிப்பே உடலுக்கு உதவு. புரோட்டீன் புரதச்சத்து இறுதியா ரத்தத்தில் கலக்கும் போது அமினோ அமிலமா மாறியே கலக்குது. இது தவிர கல்லீரலில் சேர்க்கப்படும் புரோட்டீன் சிறிய சிறிய அளவுகள்ல ரத்தத்திற்கு வழங்கப்படுது. தேவைக்கு மிகுதியா காணும் புரோட்டீனை கல்லீரல் வேறு எளிய பொருளா மாற்றி உடலோட வேறு தேவைகளுக்கும் வழங்குது. விட்டமின்களும் உலோக சத்துக்களும் கூட கல்லீரலில் தான் சேமிக்கப்படுது. எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் இவை உடலோட வேறு வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுது. ஒருவேளை சாப்பாட்டுக்கும் மறுவேளை சாப்பாட்டுக்கும் இடையே குறைஞ்சது 4 மணி நேரமாவது இருக்கணும். அதனால தான் நினைச்ச நேரத்துல எல்லாம் உணவை உட்கொள்ளாம குறித்த வேளையில சாப்பிட பழகிக்கணும். நண்பர்களே, இந்த வாரம் இதை பார்த்தோம். அடுத்த வாரம்
உணவில் உள்ள சத்துப் பொருட்களை பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். வசியின் வாசிப்புகளில் உணவே மருந்து சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.